ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஸா சஸ்வின் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா சோள தோசை தாங்க. அதுக்கு வெள்ளை சோளம் 1 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவு போட்டுக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவு இட்லி அரிசி போட்டுக்கிறேங்க. உளுந்து 1/2 கப் அளவு போட்டுக்கலாம். வெந்தயம் 1/2 ஸ்பூன் அளவு. தண்ணி ஊற்றி 3 தடவை அலசி எடுத்துக்கலாம். நல்லா 3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம். நல்ல தண்ணி 2 கப் அளவு ஊற்றிக்கலாம். இது கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஊறணும். 5 மணி நேரம் ஊறின பிறகு தான் இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் இல்லாட்டா கிரைண்டரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதை அப்படியே மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம். 5 மணி நேரம் ஊறி வச்சுங்க. இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் இல்லை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் கிரைண்டரில் போட்டு தான் அரைக்க போகிறேன். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சுருக்கோம். இப்போ நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். தோசை எடுத்துக்கலாம். மொறுமொறுனும் சோள தோசை ரெடி ஆயிடுச்சு. இதோட தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி எதுனாலும் வச்சுருங்க. அன்றைக்கி நான் தேங்காய் சட்னி தாங்க வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தக்ஸா சஸ்வின் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.